அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நான் உங்களை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மீட் பண்ணுறேன். வீட்லேயே நெய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா நான் இதில் நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா குயிக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெய் செய்கிறதுக்கு முக்கியமாக தேவையானது காசின பால்லேருந்து எடுக்கிற ஆடை. நீங்கள் என்ன மாதிரி பால் யூஸ் பண்ணுறீங்க, மாட்டுப்பாலா இல்லாட்டி எருமை பாலா இல்லை பேக்கெட் பாலா அப்படின்றத பொறுத்து தான் நம்மளோட கீயோட கலரும் டெக்ஸ்டரும் டிட்டர்மின் ஆகும். இந்த பாலாடையை நான் தினசரி ஒரு டப்பாவில் போட்டு சேகரித்து ஃப்ரீசர் யூனிட்டில் வச்சுருவேன். நான் என்னைக்கு நெய் தயார் செய்ய போகிறேனோ அன்னைக்கு அந்த க்ரீம் சேகரித்து வச்சுருக்கிற அந்த டப்பாவை எடுத்து ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுருவேன். அது நல்லா இந்த மாதிரி சாஃப்ட் ஆகிடும். இது 15 நாளைக்கு சேர்த்து வச்ச பாலாடை. இதை நம்ம முதல்ல என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, தயிரோடு சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி 12லேருந்து 14 மணி நேரம் வரைக்கும் இதை ஃபர்மெண்ட் பண்ண போகிறோம். இந்த சாஃப்டாக இருக்கிற பாலாடையில் 1 டீஸ்பூன் கெட்டி தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. தயிரும் பாலாடையும் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு நல்ல க்ரீமியான டெக்ஸ்டருக்கு இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச உடனே இதை மூடி போட்டு கட்டாயமாக 12லேருந்து 14 மணி நேரம் வரைக்கும் ஃபர்மெண்ட் பண்ண போகிறோம். இந்த ஸ்டெப் நம்ம ஏன் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம உடம்புக்கு நன்மை செய்யும் பாக்டீரியாவை இந்த ஸ்டெப் மூலியமாக நம்ம அதிகரிக்கிறோம். ஸோ நம்ம நெய் சாப்பிடும்போது அது ஈஸியாக நம்மளோட உடம்புல டைஜஸ்ட் ஆகிடும். நம்ம உடம்புக்கும் எண்ணற்ற நற்பலன்களை கொடுக்குது. இந்த ஃபர்மெண்டான க்ரீமை நம்ம 3லேருந்து 4 மணி நேரம் ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு எடுத்துருவோம். நல்லா சில்லுன்னு ஆகட்டும். இந்த ஸ்டெப் ஏன் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்ணெய் எடுக்கிற ப்ராசஸை ரொம்ப ஈஸியாக ஆக்கிடும். இப்போது 3வது ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாதி ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ஃபர்மெண்டட் பாலாடையை நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். இதில் 1.25 கப் அளவுக்கு ரொம்ப சில்லுன்னு இருக்கிற தண்ணியை ஊற்றி இதை பல்ஸ் மோடில் நம்ம பீட் பண்ணலாம். கரெக்டாக ஒரு 16லேருந்து 20 பல்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா இது நல்லா க்ரீமியாக ஆகிடும். இப்போ இதை திருப்பி 1 நிமிஷம் வரைக்கும் பல்ஸ் மோட்லேயே பீட் பண்ணால் வெண்ணெயும் மோரும் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். நீங்கள் வெண்ணெய் எடுக்க போகிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கனாலே நிறைய ஐஸ் வாட்டரும் ஐஸ் க்யூப்ஸும் போட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போது வெண்ணெயும் மோரும் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இதை ஒரு வடிகட்டி மூலியமாக நம்ம தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். மோரை வடிகட்டும் போது கை வச்சு எடுக்காதீங்க, ஏன்னா மோர் சட்டுன்னு புளிச்சு போயிடும். இந்த மாதிரி ஒரு வடிகட்டி மூலியமாகவும் ஒரு ஸ்பூன் பின்புறமாகவும் மெதுவாக நீங்கள் வெண்ணெயை அழுத்தி விட்டிங்கன்னா அதிலிருந்து மோர் வெளியேறிடும். இதை கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே வச்சிட்டோன்னா மேக்ஸிமம் மோர் வெண்ணெயிலேருந்து வெளியேறிடும். இதே ஸ்டெப்ஸை நான் மீதி இருக்கிற க்ரீமுக்கும் ரிப்பீட் பண்ணி வெண்ணெயை எடுத்து வச்சுக்கிட்டேன். நம்ம ரெடி பண்ணி கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிற வெண்ணெயை ஐஸ் கோல்டு தண்ணியில் போட்டுருங்க. வாட்டர் ரொம்ப ரொம்ப சில்லுன்னு இருக்கணும். அப்போ தான் நம்மளால் வெண்ணெயை நல்லா பிழிஞ்சு அதில் இருக்கிற மோர் எல்லாத்தையும் எடுக்க முடியும். நம்ம எந்த அளவுக்கு வெண்ணெயிலிருந்து மோரை எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வெண்ணெய் சீக்கிரத்தில் புளிக்காமல் இருக்கும். அதாவது வெண்ணெயோட ஷெல்ஃப் லைஃப்பை நம்ம நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்க முடியும். இப்போ திரண்ட வெண்ணெயை நல்லா ஒரு பந்து மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த தண்ணியில் விட்டு அலசுகிற ப்ராசஸை நம்ம 3 to 4 டைம்ஸ் ஆச்சும் நம்ம செஞ்சாகணும். அதுவும் பர்டிகுலராக ஐஸ் தண்ணியில் தான் செஞ்சாகணும். நான் 2வது தடவை வாஷ் பண்ண போகிறேன். இந்த தண்ணி அந்தளவுக்கு எனக்கு ஐஸ் கோல்டாக இல்லை. அதனால் வெண்ணெய் எனக்கு ஒரு ப்ராப்பர் ஷேப் கிடைக்காம என்னோட கைகளில் ஒட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இந்த வெண்ணெயை நான் ஃப்ரீசரில் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி ஐஸ் கோல்டு வாட்டரில் இதை வாஷ் பண்ணி எடுக்க போகிறேன். பாருங்கள், நல்லா வெண்ணெய் கெட்டியாக இருக்குது. நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு சப்போஸ் தண்ணி சில்னஸ் குறைஞ்சி போச்சுன்னா வெண்ணெயை அப்படியே ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா கெட்டி ஆகிடும். அப்புறம் நம்ம இந்த வாஷிங் ப்ராசஸை கண்டினியூ பண்ணலாம் ஐஸ் கோல்டு வாட்டரில். இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா மோரையும் நம்ம வெண்ணெயிலேருந்து எடுத்தாச்சு. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப சூடான இடத்துல இருக்கீங்க அப்படின்னா நம்ம கலெக்ட் பண்ணி வைக்கிற பாலாடையை 8லேருந்து 10 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் ஃபர்மெண்ட் பண்ணால் போதும். இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்த வெண்ணெயை வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. தண்ணி நல்லா கிளியர் ஆகிடுச்சு. நான் வாஷ் பண்ணியிருக்கிற பாத்திரத்துக்கு அடியில் வெண்ணெய் செட்டில் ஆகிருக்கிறதுனால அது உங்களுக்கு அந்தளவுக்கு கிளியராக தெரியுதான்னு எனக்கு தெரியல. அதனால் நான் இன்னொரு முறை உங்களுக்கு வாஷ் பண்ணி காட்டுறேன்.
தண்ணியில் கொஞ்சம் கூட அந்த மோரோட கலர் இருக்கக்கூடாது, நல்லா கிளியராக இருக்கணும். அப்போ தான் வெண்ணெயை நம்ம ஒரு 15 நாள் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ண முடியும். இப்போ கடைசியாக ஒரு முறை உங்களுக்கு ஐஸ் கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணி காட்டுறேன். வாட்டர் எந்த அளவுக்கு கிளியராக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். வெண்ணெய் கடைஞ்ச இந்த ப்ராசஸில் வந்த மோர் வந்து ரொம்ப திக்காக டேஸ்ட்டாக இருக்கும். அது நீங்கள் மோர் குழம்பு இல்லாட்டி ரவா தோசை, ரவா இட்லி செய்கிறதுக்கு இல்லைன்னா தாளித்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இனிமேல் நம்ம நெய் தயார் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு ஹெவி பாட்டம் கடாய் எடுத்துக்கோங்க. அந்த கடாய் அலுமினியம் இல்லைன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருக்கட்டும். இரும்பு எடுத்துக்காதீங்க, ஏன்னா நெய் சீக்கிரமாக கெட்டு போயிடும். வெண்ணெய் இப்படி அழுத்துனா நல்லா சாஃப்டாக இருக்கணும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கோல்டு பட்டர் எடுத்துக்காதீங்க, ஏன்னா அது உருகி நெய்யாக மாறுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடும். அதுக்கப்புறம் நெய்யோட கலர், டெக்ஸ்டர், வாசம் எல்லாமே மாறி போயிடும். நம்ம வெண்ணெயை கடாயில் சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆன் பண்ணி கரண்டி போடாமல் இந்த மாதிரி சுற்றி சுற்றி விடுங்க. வெண்ணெய் முழுமையாக கரையிறதுக்கு எனக்கு 10 நிமிஷம் ஆச்சு. இதை நான் கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் மட்டும்தான் வச்சு செய்கிறேன். வெண்ணெய் முழுசாக கரைஞ்ச உடனே அதில் இருக்கிற ஈரப்பதம்லாம் மேலே சூட்டுக்கு வெளியேற ஆரம்பிக்கும். அதே மாதிரி பால் திடப்பொருட்கள், மில்க் சாலிட்ஸ்ன்னு சொல்கிறதும் மேலே வர ஆரம்பிக்கும். இதுதான் அடியில் போய் செட்டில் ஆகும். அது வரைக்கும் நம்ம நெய்யை காய்ச்சணும். இந்த ஸ்டேஜில் ஒரு கரண்டியை யூஸ் பண்ணி அந்த பால் திடப்பொருட்களை நம்ம கீழே தள்ளி விடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா அதெல்லாம் கீழே போய் செட்டில் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி பெரிய பெரிய நுரை வர ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பெரிய பபிள்ஸ் சின்னதாக ஆக ஆரம்பிக்கும். சரியாக 14லேருந்து 15வது நிமிஷம் இந்த பபிள்ஸும் செட்டில் ஆக ஆரம்பித்து நுர தள்ள ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நுர வர ஆரம்பித்த உடனேவே நம்மளுக்கு வீட்டுக்குள்ளே ஒரு நல்ல நெய் வாசம் வர ஆரம்பிக்கும். அட் த சேம் டைம் மில்க் சாலிட்ஸ் எல்லாமே அடியில் செட்டில் ஆகிருக்கும். பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. நெய்யோட ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான அந்த கோல்டன் கலர் வர ஆரம்பிச்சிருச்சு. நெய் ரெடி ஆயிடுச்சு அப்படின்றது நம்மளுக்கு எப்படி தெரியும்னா, கீழே செட்டில் ஆகிருக்கிற அந்த மில்க் சாலிட்ஸோட கலர் ப்ரௌன் கலராக இருக்கணும். அதாவது பக்கோடா நம்ம பொரிச்சு எடுப்போம்ல, அந்த கலரில் இருக்கணும், பக்கோடா கலரில் இருக்கணும். இந்த ஸ்டேஜில் 3 கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இந்த கல்லுப்பு நெய்யோட டேஸ்ட்டை மாற்றாது. அட் த சேம் டைம் அதோட ஷெல்ஃப் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போது இதை குவிக்காக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. இனிமேல் இதில் நம்ம கருவேப்பிலை இல்லைன்னா முருங்கை இலைகளை சேர்த்துக்கலாம். இதை சேர்க்கறதுனால நெய்க்கு இன்னும் நல்ல ஒரு வாசம் கிடைக்குது. அதோட டெக்ஸ்டர், அதாவது நல்ல மணலாக இருக்கிற ஒரு டெக்ஸ்டரை கொடுக்குது. அட் த சேம் டைம் இதோட ஷெல்ஃப் லைஃப்பையும் இம்ப்ரூவ் பண்ணுது. இந்த ஃப்ராத்தை அதாவது இந்த நுரை இருக்குதுல்ல, இதை செட்டில் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த முருங்கைக்கீரை தானாகவே பொரிஞ்சிரும். ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது இந்த முருங்கைக்கீரையை எடுத்துகிட்டு நம்ம நெய்யை வடிகட்டிடலாம். நான் சொன்ன மாதிரி நெய்யோட கலர் நம்ம பயன்படுத்துகிற பாலை பொறுத்து தான் இருக்குது. எருமைப்பால் பயன்படுத்துனீங்கன்னா நெய் வெள்ளை கலரில் இருக்கும். இதே நீங்கள் நாட்டு மாட்டு பசு இல்லைனா ஜெர்சி பசு பாலை யூஸ் பண்ணிங்கன்னா நெய் மஞ்சள் கலரில் இருக்கும். இந்த நெய்யை தயார் செய்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஆச்சு. அதுக்கு மேலே நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா நெய்யோட டெக்ஸ்டர், வாசம், கலர் எல்லாமே மாறி போயிடும். நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த நெய்யோட கலர் முருங்கைக்கீரையும் கல்லுப்பும் சேர்த்ததுக்கப்புறம் பியூட்டிஃபுல்லாக ஆயிடுச்சு. ஒரு பியூட்டிஃபுல் கோல்டன் எல்லோ கலர் வந்துடுச்சு. அதே மாதிரி நுரையும் கம்மியாயிடுச்சு. இந்த முருங்கைக்கீரையை தூக்கி போடாமல் நீங்கள் சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். அடுத்தது நெய்யை எப்படி வடிகட்டுறது அப்படின்றத பார்த்துருவோம். ஒரு ட்ரையான ஸ்ட்ரெயினரில் ஒரு க்ளீன் அண்ட் ட்ரையான ஒயிட் கலர் காட்டன் கிளாத் வச்சுக்கிட்டு அதில் நெய்யை ஸ்ட்ரெயின் பண்ணி ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இல்லாட்டி ஒரு கிளாஸ் ஜாரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நெய் எவ்ரி 15 days ஒன்ஸ் நான் ரெடி பண்ணுவேன், ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிப்பேன். அதனால் இந்த அளவு எங்களோட ஃபேமிலிக்கு போதுமான அளவாக இருக்கும். இன்னொரு முக்கியமான குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக சேகரித்து வச்சுருந்த பாலாடையை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. அதாவது 2-3 மாதமாக சேகரித்து வச்சுருந்த பாலாடை யூஸ் பண்ணிங்கன்னா நெய்யோட வாசம் வராது. கம்ப்ளீட்டாக டெக்ஸ்டர், டேஸ்ட் எல்லாமே மாறி போயிடும். இப்போ நெய் முழுமையாக நம்ம வடிகட்டியாச்சு. அடியில் இருக்கிற இந்த பிளாக் கலர் பார்ட்டை நம்ம தூக்கி போட்டுடலாம். நெய் இப்போது ரொம்ப சுட சுட இருக்குது. இது ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அழகாக ஒரு பியூட்டிஃபுல் கோல்டன் எல்லோ கலர்
நல்லா மணலாக இருக்கும். கடையில் வாங்குகிற நெய்யோட சூப்பரான டேஸ்ட் வாசத்தோடு இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.